வெல்கம் கிரேட் 12 ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கான செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதா. யூ ஆல்ரெடி நோ 2 days பிஃபோரே we have given information, right? ஸோ அந்த காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். எந்த லெசனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருக்கிற காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸை we are going to solve. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்குமே இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா you need to understand question என்ன, what they have asked, then what you are going to deliver. இதுதான் வந்துட்டு இதுல இந்த காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல மெஜாரிட்டியா ரோல் பிளே பண்றது. ஸோ சம்ஸ் இருக்கும் அப்படின்றத தாண்டி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு பார்ட் தான் இந்த காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசின வரைக்குமே என்ன சொன்னாங்கன்னா ஹவு இதை நான் எப்படி வந்துட்டு கோ த்ரூ பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டா, நீட் ஜே ஆர் எனி அதர் எக்ஸாம்ஸ். ஸோ எல்லாத்துலயுமே யூ நீட் டு கோ த்ரூ நியூமெரிக்கல்ஸ், அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் பேஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து லைக் they will give one situation and you have to solve that problem. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு you have to solve that problem. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறதுல உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு தெரியும், ஓகே இதுதான் வந்துட்டு ஓவியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்ட்டுனா நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட தியரி பார்ட், டெரிவேஷன் பார்ட் இதுல எல்லாம் கண்டிப்பா ஃபுல் தரவா இருப்பீங்க. இது காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு அது ரெண்டுலையுமே ரெண்டோட அவுட்புட் தான் வந்துட்டு இதுக்கு இன்புட்டா தேவை. லைக் தியரியில நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, மக பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். தென் நீங்க டெரிவேஷன் பார்ட்ல வந்துட்டு இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹவ் கான் த்ரூ தி ஸ்டெப்ஸ் தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இதுதான் வந்துட்டு காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற சம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 1 மார்க்ல நீங்க வந்துட்டு ஜஸ்ட் லைன்ல எழுதுன மாதிரி இல்ல வந்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஆன்சர் ஸ்டிக் பண்ற மாதிரி இருந்திருக்கும். காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல அப்படி இருக்காது. இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது, பட் ஈஸி தான். நீங்க வந்துட்டு ஒரு 4-5 பேப்பர் சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா யூ வில் கெட் ஐடியா, ஓகே இட் இஸ் திஸ் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஸோ சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் அஸ் கோ பை ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, if the voltmeter in the given circuit reads 8 volts, what is the resistance of the voltmeter? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி நமக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சர்க்கியூட்ல இந்த வோல்ட் மீட்டரோட ரீடிங் வந்து 8 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் 8 வோல்ட். தென் நம்ம கொடுத்துருக்கிற ஆக்சுவல் பவர் சப்ளைல இருந்து வர வோல்ட் எவ்வளோ, இட் இஸ் 16. ஸோ இப்போ இங்க 8 வோல்ட் தான் எனக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டுக்கு போறதுக்கு வழி என்ன, இதுதான் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணி லெட் அஸ் கால்குலேட் தி ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்க எனக்கு 55 ஓம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோ இது பேரலல்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம நேம் வச்சுக்கலாமா. லெட் அஸ் சே திஸ் இஸ் R1 அண்ட் R2 R3. இப்போதைக்கு இவங்க மட்டும் போதும். ஸோ R1 வந்து இட் இஸ் 55 ஓம். R2 R3 ரெண்டு பேரும் எதில இருக்காங்க அப்படின்னா they are in parallel connection. So they are parallel. So parallelனா என்ன பண்ணுவோம், just apply parallel formula, resistance in parallel which is equal to 1 by R2 plus 1 by R3. So இது நம்ம previous sessionலயே பார்த்திருப்போம். இது நம்ம வந்துட்டு just we can rearrange and write 1 by RP. 1 by RP. So இது நம்ம எப்படி எழுதலாம், R3 plus R2 divided by R1 R2. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 by RP. அப்போ RP வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் R1 R2 divided by R2 R3 எடுத்தோமா, நேமிங் கொடுத்தோம்ல, R3 plus R2. அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டு ரெசிஸ்டர்ஸ்க்கு நம்ம எப்படி எடுக்கிறோம். ஒருவேளை சில கொஸ்டின்ஸ்ல 3 வச்சு வராது, 3 ரெசிஸ்டர்ஸ் வச்சு வருது அப்படின்னா then it is 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ இது என்னவா இருக்கும், R2 R3 plus R1 R3 plus R1 R2 divided by R1 R2 R3. இது வந்து 1 by RP உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டா. இப்போ அது ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா R1 R2 R3 divided by இந்த பார்ட் அப்படியே வந்துடும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க, டோன்ட் கோ திஸ் மச். இது மட்டும் போதும், R2 R3 divided by R3 plus R2. அவ்வளவுதான். 2 ரெசிஸ்டன்ஸ், 3 ரெசிஸ்டன்ஸ்னா இது, 4 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதா இன்னும் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் அதிகமா, அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வரும், R2 R3 R4 மூணு காம்பினேஷன் வரும். கீழே R1 R2 R3 R4.
ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்போ அது மேல வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ரெசிஸ்டர் இன் பேரலல் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி டெரிவேஷன் பார்ட் போட்டா போதும். ஓகே, இப்போ ஆர்பிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, லெட் அஸ் கால்குலேட். இப்போ 10 into 10 divided by 10 plus 10. So 10 into 10 na 100 divided by 10 plus 10. So it is 100 by 25. இல்லையா? அப்போ எனக்கு R1 வந்து 55 இருந்தது. இப்போ இந்த ஈக்குவேஷன் மூலமா I have found out this is 5 ohm. இல்லையா? இப்போ இந்த பார்ட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 ohm. இப்போ என்ன ஆயிடுச்சு? இதனோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ கேன் ரைட் இட் லைக் திஸ் இல்லையா? அப்ப இது எனக்கு எவ்வளோ? 5 ohm. அப்போ இவங்க 55 ohm, இவங்க 5 ohm. அப்ப R1 வந்து 55 இருப்பாங்க, R2 R3 உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு R parallel. எனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? 5 ohm கிடைச்சது. ஓகே, ஸோ R1 RP. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எவ்வளோ? இட் இஸ் 60 ohm. அப்ப 60 ohm வந்துட்டு இந்த பார்ட்ல இருந்து இங்க வரைக்கும் வர ரெசிஸ்டன்ஸ். எனக்கு என்ன தெரியாதுன்னா இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. ஆக்சுவலா நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். இதனுடைய அவுட்புட் இங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பேரலலா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐ நோ வாட் இஸ் தி வோல்ட் ஹியர் அண்ட் எனக்கு இப்ப ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. கரண்ட் எவ்வளவு அப்படின்றத ஐ கேன் கால்குலேட் இல்லையா? அப்ப கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் V which is equal to IR. So எனக்கு இப்ப என்ன வேணும்? கரண்ட் வேணும். கரண்ட் which is equal to V by R. So V by R னா இப்போ இங்க வோல்ட் எனக்கு எவ்வளோ? not 16. 16 வந்து டோட்டல் வோல்ட். அதுல எனக்கு வோல்ட் மீட்டர் ரீடிங் வந்து 6 தான் காமிக்குது அப்படின்ட்டுனா, சாரி 8 தான் காமிக்குது அப்படின்னா it is 16 minus 8, எனக்கு 8 volts தான் இருக்கு. So 8 divided by 60. 8 divided by 60. 4 டேபிள்ல போடலாமா? 4 2s are 8. So 15, 2 by 15. So என்னோட கரண்ட் என்ன அப்படின்னா it is 2 by 15 ohm. அப்ப எனக்கு இங்க வரைக்கும் அந்த கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is 2 by 15. ஓகே, இப்போதான் பிரச்சனை. இப்ப இங்க 70 ohm இருக்கு. இந்த வோல்ட் மீட்டர் இங்க இருக்க வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்றத நம்மளோட கொஸ்டின் இல்லையா? சோ இது எனக்கு தெரியாது. இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க என்ன அப்படின்றத I have to calculate. Okay, let us calculate. So எனக்கு இது 70 ohm அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருக்கு இல்லையா? So I can calculate like, let me arrange this. Okay, I have got I as 2 by 15 இந்த இடத்துல 2 by 15 ampere. இப்போ எனக்கு இங்க இடத்துல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்னா இவங்களோடது, which means 1 by 70 plus 1 by resistance of V, which will be equal to resistance at this point, which is 1 by RP. So P2 ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இன் parallel 1 ஓட பார்ட் இருந்தது இல்லையா? ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸை ஐ கேன் கால்குலேட். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ் at point 2 will be equal to, you know, V equal to IR. இப்போ R வேணும் அப்படின்னா it is V by I இல்லையா? அதோட V எவ்வளோ? it is 8 divided by I எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? it is 2 by 15. So it is the resistance at part 2 is 2 into 4 into 15. So it is 60 ohm. So resistance at இந்த அதாவது இதனுடைய அவுட்புட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா it is 60 ohm. That's all, problem is solved. So எனக்கு இப்போ இங்க என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. So how can I solve this now? இந்த ஃபார்முலா இங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. So I know 1 by 70 is already there. அடுத்து it is 1 by RV, அதான் கண்டுபிடிக்கணும். And resistance at this point நம்ம கண்டுபிடிச்சோம், that is 60. So it is 1 by 60. So அவ்வளவுதான், 1 by 70. இது இந்த பக்கம் வந்ததுன்னா it is minus 1 by 60, which is equal to, no, I have to take 70 that side, right? So 1 by RV, which is equal to 1 by 60 minus 1 by 70. அவ்வளவுதான். So 1 by RV will be equal to
70 minus 60, it is 10 divided by 4200. So என்னோட RV எவ்வளோ கிடைக்கும்னா it will be 420 ohm. So 420 ohm தான் என்னோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்கும். See, this is a 1 mark question. தெரியுது, பட் ஆனால் இது மாதிரி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப இன்னும் ஃபாஸ்ட்டாக போடலாம். ஏன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு டக்குன்னு போட்டுருவீங்க. 10 it will be 5 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் இல்லையா? ஸோ டக்குன்னு போட்டுடலாம். போட்டோம்னா how much we have got? It is 420 ohm. And உங்களுக்கு வந்து 1/RP தான் கண்டுபிடிப்பீங்க. அதனால தான் நான் டேரக்டா RP ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன். ஜஸ்ட் நீங்க வந்துட்டு R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2 அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னா அந்த 1/RP கன்வெர்ட் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் அதை அப்படியே வச்சுக்கிறீங்க ஆன்சருக்கு. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது ரெசிப்ரோக்கல்ல தான் கிடைக்குது. யூ ஹேவ் டு டேக் இட் அகைன் டு தி அப்போ பட் அப்படின்னா தான் நீங்க நியூமரேட்டர் கொண்டு போனாதான் உங்களோட ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபைனல் ஆன்சர் வரப்ப இட் இஸ் ஓகே, யூ ஆர் டூயிங் கரெக்ட். நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸ்ல பண்றதுன்னா தப்பு பண்ணிடுறீங்க. Okay, let us see this sum. Which combination of the three resistors will dissipate maximum power from a 10-volt battery? So என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா they have given four circuit. இதுல யாரு maximum power dissipate பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. We all know so power which is equal to V by R. So V square by R. So இதுல R equivalent. So இப்போ இந்த பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். So இப்போ எனக்கு என்ன அப்படின்ட்டுனா R equivalent எனக்கு எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ பவர் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னா என்னோட இந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறப்ப தான் it will be maximum. For example உங்களுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் 4/2 இருக்கு அப்படின்னா it is 2. இதே 2/4 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? you will get 1/2, then it will be 0.5. அப்ப எப்பயுமே நியூமரேட்டர் நமக்கு பிகரா இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்ப என்னோட பவர் வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா என்னோட R ஈக்குவலன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா it should be low. இப்ப நம்ம ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா you will know which one will be the correct one. என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் பவர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு R ஈக்குவலன்ட் கம்மியா இருக்கணும். Let us see for the first case. So இதெல்லாம் நீங்க ஃபாஸ்டா போட்டுடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சீரீஸ்ல இருக்காங்க, இவங்களோட பேரலல்ல இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சீரீஸ்ல இருக்காங்கன்னா you have to just add this இல்லையா? அப்போ 3 + 2 நான் என்ன சொன்னேன்? இவங்க வந்து இதுல இருக்காங்க, இவங்க வந்து இவங்களோட பேரலல்ல இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா see என்னோட R equivalent which is equal to for the first case 3 + 2 நான் என்ன சொன்னேன்? for R parallel it is R1 R2 divided by R1 plus R2. Am I right? 1/RP. 1/RP which is equal to 1/R1 plus 1/R2. அப்ப எனக்கு என்ன வரும்? R2 plus R1 divided by R1 R2 கிடைக்குமா? அப்போ if you take reciprocal of this இதுதான் இருக்கும் இல்லையா? சோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இத மைண்ட்ல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெசிஸ்டர் லைக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு parallel பாயிண்ட். அப்ப 3 + 2 into 1 divided by 3 + 2 + 1 அவ்வளவுதான். So this is R equivalent for the first part. Then for the second part அதே மாதிரி நம்ம calculate பண்ணலாம். செகண்ட் பார்ட் அதே மாதிரி calculate பண்ணோம் அப்படின்னா see ஐயோ இத சால்வ் பண்ணிடலாமே. So 3 + 2 it is 5. 5 into 1 5. 5/3 + 2 5. 5 + 1 6. So 5/6. I have got 5/6 ohm. And for this case, so 1 + 2, 2 + 1, 2 + 1 into 2, sorry 2 + 1 into 3 divided by 2 + 1 + 3. So 2 + 1 it is 3. 3 into 3 divided by 3 + 3 6. So 9/6. So 9/6 na 3/2. It is 3/2 ohm. ஓகே இது ஈஸி. மூணுமே வந்து எனக்கு சீரீஸ்ல தான் இருக்கு. அப்ப 3 + 2 5, 5 + 1 6, 6 ohm இவங்களோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். And then if I come for here it is 3 + 1 into 2 divided by 3 + 1 + 1. So 3 + 1 na it is 4 into 2, 4 2s are 8. 3 + 1 na 4, 4 + 1 5. So 8/5 ohm. So எனக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு? இந்த கேஸ்ல I have got 5/6 ohm
and இது 3/2 ohm, and this is 6 ohm, and this is 8/5 ohm. Okay, again here we have to go for 5/6. 5/6 na it will be around 0.83 something varum illaya, and it is 1 point something varum illaya, 1.5 ohm, and here it is 6, and if it is 8/5 அப்படினா 1.6 ohm something வரும் இல்லையா. ஸோ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 0.83 ohm, இது 1.5 ohm, இது 6 ohm, and then இது 1.6 ohm. இது 4ல எனக்கு எந்த வேல்யூ கம்மியா இருக்குன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ தான் கம்மியா இருக்கு, விச் மீன்ஸ் இவங்களோட வேல்யூ, ஃபர்ஸ்ட் கிராஃபோட வேல்யூ. அப்போ என்னோட பவர் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும், பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறப்ப ஏன்னா என்னோட ஃபார்முலா படி என்னோட ஆர் ஈக்குவலன்ட் எங்க இருக்கு, இட் இஸ் இந்த டினாமினேட்டர் பார்ட். அப்ப இவங்களுக்கு தான் வந்துட்டு பவர் வந்து அதிகமா இருக்கும். இல்லைனாலுமே ஜென்ரலா எந்த ஒரு சர்க்கியூட்டுக்குமே ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா பவர் அதிகமா இருக்கும். பவர் வந்து என்ன, நம்ம எவ்வளோ அவுட்புட் நமக்கு கிடைக்குது அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா இட் லிமிட் தி கரண்ட். அப்ப அந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கும், அவுட்புட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நியூமரிக்கலி பார்த்தோம் அப்படின்னா யூசிங் திஸ் ஃபார்முலா யூ கேன் conclude that. So that's all. So answer is first one is correct இல்லையா. ஐயோ ஆனா நமக்கு ஆப்ஷன்ல ஏபிசில they have given 2, 3 and 4. ஓகே, டி ஆப்ஷன் இருந்ததுன்னா that will be good. அப்போ 2, 3 இது 4ல எதுனா it is 1, 2, 3 and 4 னா for here we have got some 1.5 something, இது 6, then இது 1.6, அப்போ இதுதான் 1.5 வரும். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஜெனரலா இது 4ல பார்த்தோம்னா first one is the correct option. Okay, let us go for the next question. Okay, see this question. If the ammeter reading in the given circuit is 0, so இதுல ammeter வந்து இங்க fix பண்ணிருக்காங்க. அந்த ammeter readingல like அந்த ammeterோட reading வந்துட்டு 0வா இருக்கு அப்படின்ற பட்சத்துல find the value of resistance R. R ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. See, ammeterல எனக்கு 0 காமிக்குது, ammeter reading is 0. And I need to find what is the value of a simple question. So R எவ்வளோ அப்படின்றத I have to find out. இப்போ இந்த கேஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த கேஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா let us go from this point, இந்த D பாயிண்ட்ல இருந்து போலாம். see, இங்க எனக்கு என்ன இருக்கு, I have 4 volt, D2 C க்கு வந்து I have 4 volt இல்லையா. இந்த 4 volt வந்துட்டு பார்த்தோம் அப்படின்ட்டுனா இதே 4 volt தான் எனக்கு இங்கேயுமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா எனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ட்டுனா எனக்கு இந்த அம்மீட்டர் ரீடிங் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா எனக்கு இந்த 4 volt தான் வந்துட்டு ஆக்சுவலி ஃபுல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஏன் அது இந்த 10 volt ஒர்க் ஆகாதுன்னா இட் இஸ் ஈக்குவலி டிவைடட் டு 100 and R. 100க்கும் R-க்கும் ஈக்குவலா டிவைட் ஆனா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல ஏவை நம்ம என்னன்னு சொல்ல முடியும், ஐ மீன் அம்மீட்டர் ரீடிங் 0ன்னு சொல்ல முடியும். அவன் கொடுத்த கண்டிஷன் சொல்றேன். அவன் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி அம்மீட்டர் ரீடிங் இந்த கிவன் சர்க்யூட் 0, அம்மீட்டர் ரீடிங் 0வா இருந்ததுன்னா ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த 10 volt தான் நம்மளோட சோர்ஸ் சப்ளை. இந்த சோர்ஸ் சப்ளை ரீடிங் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இஃப் இட் இஸ் ஃப்ளோன் இன் தி சென்ஸ் தென் தேர் வில் பி ரீடிங் இன் திஸ் அம்மீட்டர் பார்ட். ஆனா எனக்கு இந்த அம்மீட்டர் பார்ட் ஏன் 0 அப்படின்ட்டுனா இந்த 10 volt ஆஃப் வோல்டேஜ் வந்து இந்த 100 ohmக்கும் ஆருக்குமே கம்ப்ளீட்டா செலவாயிடும். சரி, ஓகே. ஸோ வாட் அபவுட் திஸ் 4 volt அப்படின்னா see it is 4 volt. so இப்ப இது வந்து டி டெர்மினல்ல இருந்து 4 volt பாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜங்ஷன்லயுமே எனக்கு எவ்வளவு வோல்ட் இருக்குன்னா it will be 4 volt. இந்த ஜங்ஷன்ல 4 voltனா இவங்க வழியா பாஸ் ஆகுறது it will be 4 volt. சோ அப்பதான் இந்த சர்க்யூட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. சோ 4 volt வந்துட்டு எனக்கு பாஸ் ஆகுது. சோ இப்போ வரைக்கும் என்னோட அம்மீட்டர் ரீடிங் என்னவா இருக்கு, it is 0. ஓகே, இப்போ எனக்கு வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே சரி, ஃபைன். ஸோ வோல்டேஜ் அட் திஸ் பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் அட் இந்த பார்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா என்னோட டோட்டல் வோல்டேஜ், மை டோட்டல் வோல்டேஜ் பிளஸ், ஸோ இது நீங்க வந்து வோல்டேஜ் டிவைடர் ஃபார்முலால படிச்சிருப்பீங்க இல்லையா, R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. கரெக்டா? ஓகே. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா சி சாரி ஐ மேட் a mistake.
into. Okay. இப்போ பார்த்தோம் அப்படின்னா see எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்ட்ல I know it is 4 volt and my total voltage is it is 10 இல்லையா and at R2 yeah இப்போ இங்க matters யார் R2 யார் R1 like யார் R யார் 100 அப்படின்றது see எனக்கு அம்மீட்டர்ல ரீடிங் இஸ் 0 அப்போ எனக்கு இங்க இருந்து கரண்ட் வந்து யார் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா 100 ஓம் வழியா தான் போகுது ஸோ இந்த சர்க்கியூட்க்கு இட் இஸ் பியூர்லி 4 வோல்ட் இல்லையா ஸோ அப்படின்றப்ப இவங்க வழியா வந்துட்டு 4 வோல்ட் எனக்கு பாஸ் ஆகுது யார் வழியா 100 ஓம் வழியா அப்போ இந்த ஃபார்மேட்ல நம்ம டிவைடிங் ஃபார்மேட்ல R2 and R1 நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா சி இப்போ நமக்கு வர்ற அவுட்புட் வந்து நமக்கு மேக்சிமமா இருக்கணும் இல்ல நமக்கு வர அவுட்புட் மினிமமா இருக்கணும் அப்படின்னா இப்போ இஃப் இட் இஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு வர அவுட்புட் வந்துட்டு மேக்சிமமா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல என்னோட ஆட்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஹை அப்போ நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம்னா யூ கேன் ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்து யூ கேன் ஃபிக்ஸ் R2 and R1 டக்குன்னு ஒரு குயிக் மேத்தமேட்டிக்ஸ் போட்டீங்கன்னா யூ வில் கெட் சம்திங் அப்போ எனக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல என்னோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு மினிமம் வேல்யூ 100 விட கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வாட் இட் மீன்ஸ் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஃபிக்ஸ் திஸ் அஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டன் லைக் தட் அப்போ எனக்கு எப்படி கிடைச்சுன்னா ஐ காட் 66.6 ஓம் கிடைச்சது ஸோ தென் டேலி தி சர்க்கியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் அமீட்டர்ல ரீடிங் வந்து லைக் அந்த வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் யூ கெட் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா see we can do the reverse இங்க ஏன் நம்ம வந்துட்டு டைரக்டா we can't do anything னா இன்னொரு சம் இருக்கு அது வரப்ப I'll explain if they have told you like this is in series connection this is in parallel connection னா we can fix சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கிறப்போ என்னோட ஃபைனல் இப்போ ஒரு வேல்யூவை மேக்ஸிமமா கொடுத்துட்டு திஸ் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ இன்னொரு வேல்யூவை கண்டுபிடி அதை விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்றப்ப I can fix R2 as minimum and R1 as maximum here they have not yet given any conditions like that then we have to work for both the conditions because அவங்க கொடுத்திருக்க ஒரே கண்டிஷன் என்னன்னா the ammeter reading is 0 அப்படின்றது சரி ஓகே இப்போ அப்படி ஒர்க் பண்ண அப்படின்ட்டுனா see this is 10 my R2 is also sorry my R2 is 100 and R1 is R plus 100 right so அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் இங்க 400 plus 4R will be equal to 1000. So 4R will be equal to 600. R will be equal to 600 divided by 4. So 600 divided by 4 na will be ending up at 150. இல்லையா அப்ப என்னோட R எவ்வளோனா it is 150 ohm. So do the reverse also என்ன கிடைக்குதுன்றத பாருங்க பாத்தீங்கன்னா you will get an idea. ரிவர்ஸ்னா என்ன இந்த 100யும் R-யும் ரீப்ளேஸ் பண்ணி போட்டு பாருங்க so this is how we need to solve this problem so இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த क्वेश्चन வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளான क्वेश्चन தான் பட் இங்க நம்ம என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணோம் அப்படின்னா see எனக்கு இந்த அம்மீட்டர் ரீடிங் வந்து 0வா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா இந்த 10 வோல்ட் தான் என்னோட மெயின் சோர்ஸ் இல்லையா சோ எனக்கு இந்த 10 வோல்ட் வந்துட்டு எனக்கு இந்த சர்க்கியூட்டை விட்டு வெளில வரக்கூடாது இதெல்லாம் என்னோட அசம்ஷன்ஸ் வச்சுதான் we are proceeding then ரெண்டாவது அசம்ஷன் என்ன என்னோட டின்ற பார்ட்ல இருந்து இட் இஸ் 4 வோல்ட் அப்படின்னா இங்க 4 வோல்ட் அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஏன்ற பாயிண்ட்லயும் இட் வில் பி 4 வோல்ட் அப்போ எனக்கு இந்த இடத்துல தான் பிரச்சனை இட் இஸ் டிவைடிங் ஹியர் அப்போ ஐ ஹேவ் டு கோ ஃபார் வோல்டேஜ் டிவைடிங் ஃபார்முலா ஸோ இதெல்லாமே வந்து இஃப் யூ ஹவ் கான் த்ரூ a theory you will know இந்த இடத்துல இட் இஸ் டிவைடிங் அப்போ வோல்டேஜ் டிவைடிங் இப்போ வோல்டேஜ் டிவைடிங் ஃபார்முலா வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அங்க என்ன பிரச்சனை வரும்னா R1 நான் என்னன்னு எடுக்கணும் R2 நான் என்னன்னு எடுக்கணும் ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் ஸோ சில கேசஸ்ல தே வில் கிவ் லைக் இதுதான் வந்துட்டு பெரிய ரெசிஸ்டர் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆனா நமக்கு இங்க அப்படி சொல்லல இது 100 ஓம் சொல்லிட்டாங்க R வந்து மேக்ஸிமமா மினிமமா அப்படின்றது நமக்கு வந்து சொல்லல லைக் 100 தான் மேக்ஸிமம் R அதை விட கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடையாது we have to find out so நீங்க வந்துட்டு R1 divided by R1 plus R2 யூஸ் பண்றப்போ you first வந்துட்டு நீங்க 100 வச்சு you can proceed then நீங்க R வச்சு proceed பண்ணி பார்க்கலாம் so proceed பண்ணி பார்த்துட்டு you will know what will be the answer if they have given both of them in the answer then that is not அப்படி கொடுக்க மாட்டாங்க so ஏன் அப்படின்னா they have not yet mentioned இந்த மாதிரி தான் proceed பண்ணணும் அப்படின்றது லைக் R இதுதான் 100 தான் மேக்ஸிமமா இருக்கு இல்ல R மேக்ஸிமமா இருக்கும் அதை கண்டுபிடிங்க அப்படின்னு if they have applied condition then நீங்க அதுபடி ப்ரொசீட் பண்றது கரெக்டா இருக்கும் அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ் ஓகே so next question so resistance
10 ohm and R ohm are connected in two gaps of a meter bridge. The null point is obtained at 30 centimeter on the meter scale from the zero end. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், இன்னொரு வந்து 6 ஓம், லைக் தே ஹவ் நாட் கிவன் தி வேல்யூ. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜ்ல தே ஹவ் கனெக்டட் அட் தி கேப்ஸ். ஸோ த நல் பாயிண்ட் நீங்க கண்டிப்பா 12th கண்டிப்பா மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ மீட்டர் பிரிட்ஜ்ல கண்டிப்பா அங்க ரெசிஸ்டன்ஸ், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நீங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இங்கதான் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு. இங்க வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, இங்கதான் பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்றத கொடுத்துட்டு அந்த ஆர் வேல்யூவை தே ஹவ் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் அவுட், ஒரு ஆர் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீட்டர் பிரிட்ஜ், வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் எல்லாத்துலயுமே இதே விஷயத்தை தான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ சேம் நம்ம இங்க அதை தான் பண்ண போறோம். ஸோ 30 சென்டிமீட்டர்ல நமக்கு வந்து பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஆர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட் ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி கனெக்டட் இன் parallel to R so that the null point at the midpoint is at the midpoint of the meter wire. அப்போ என்னோட null point வந்துட்டு வயரோட மிடில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, which means எனக்கு 100 சென்டிமீட்டர் இருக்கு, 100 சென்டிமீட்டர்ஸ்ல 50 சென்டிமீட்டர்ல அது இருக்கிறப்போ அந்த ஆர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So this is the question. So let us solve this question. So first formula 10 R இல்லையா, so 10 by R which is equal to L1 divided by 100 minus L1. This is the formula. அப்ப 10 by R which is equal to 30 by 70 and I'll end up at 30 by 70 na 7. R is equal to 700 divided by 30. So it is 70 by 3. R equal to 70 by 3 கிடைச்சோனே 70 by 3 வந்து டிக் பண்ணிடக்கூடாது because the question is not yet ended. So what resistance must be connected in parallel to R so that the null point is at the midpoint of the meter scale. So என்ன ரெசிஸ்டன்ஸ் இப்போ கனெக்ட் பண்ணும் அப்படின்றது இனிமேல் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போயுமே நமக்கு என்ன 10 by R which is equal to 50 by 100 minus 50, so which is 50 divided by 100 minus 50. So again I'll end up at 50 இல்ல 50. So இப்போ என்னோட R என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா R which is equal to 10 ohm. ஓகே, ஸோ அப்போ எனக்கு 50 கொடுக்குறப்போ எனக்கு R எங்கே பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 10 ohmல தான் பேலன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்னா, நான் இதனோட என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி கனெக்டட் இன் parallel to R. இந்த ஆரோட பேரலா நான் என்ன கனெக்ட் பண்ணேன் அப்படின்ட்டுனா எனக்கு அது வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சி தே ஹவ் கிவன் ஆர் கொடுத்துட்டாங்க, அதோட பேரலா எதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இட் இஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இட் இஸ் 1/10 பேரலல் கனெக்ஷனால எழுதுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு என்னோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா இட் இஸ் லைக் 70 by 3. அப்போ இட் இஸ் 3/70 பிளஸ் அந்த இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், நான் கனெக்ட் பண்ண போற ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ லெட் அஸ் டேக் தட் அஸ் ஆர், எல்லாமே ஆரா இருக்கேன், ஆர்பி, இதுதான் ஆர்பி. ஓகே, R2ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு, R2. ஓகே, அப்ப எனக்கு 1/R2 வேணும். அப்ப என்னோட 1/R2 will be equal to 1/10 minus 3/70. அப்ப it is 70. ஓகே, 70. அப்போ எனக்கு I have to take LCMல, நான் வந்து அதை மறந்துட்டேன். ஓகே, 70 LCM எடுக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு 10ஓட எவ்வளோ மல்டிப்ளை பண்ணா 7, அப்போ 7 minus 3 it is 4. ஸோ 4/70. இப்போ மறுபடியும் நல்ல வேலை அப்படி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலையோ. ஓகே, 1/R2 தான் எனக்கு என்ன 4/70. அப்ப என்னோட R2 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா it will be 70/4 ohm. அப்ப என்னோட R2 எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, I have got 70/4 ohm. That's all. Almost we have taken half an hour to complete 3 to 4 multiple choice questions. அதே வந்துட்டு 2 marks பாத்துட்டீங்க அப்படின்ட்டுனா கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும், பிகாஸ் நீங்க வந்துட்டு டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். லெட் அஸ் see. Then 4 marksமே அப்படிதான். நான் பார்த்த வரைக்குமே எனக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ 2 marks எப்படி இருக்குன்றது லெட் அஸ் see. I'll give the outline of 2 marks. You guys try this. So just take screenshot of it and try. See, the first question is accelerated alpha particle constituting a beam of current of 0.64 milliampere are released by a cyclotron onto a target.
find the number of alpha particles
சார் +2 முடிக்க போகிறேன். நீட் எக்ஸாமில் நான் என் குழந்தைய வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட்டை கிராக் பண்ண போகிறேன் சார். கவர்மெண்ட் காலேஜை எடுத்தே ஆகணும். சின்னதுலேருந்து எங்களுக்கு ஆசை. அதுவும் அப்படி ஒயிட் கோட் போட்டு ஸ்டெத்தை மாட்டி என் குழந்தை அப்படி கம்பீரமாக நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்டா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு தான் ஆர்ஜிஆர் இருக்கும். அதுவும் உங்களுடைய குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, கவர்மெண்ட்டா அப்படின்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஓகே சார், அந்த அளவுக்கு ரெடி பண்ணா போறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர் 2027 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 26ல் +2 முடிக்கிறாங்க, 1 இயர் டிராப் பண்றாங்க, பரவாயில்ல என் குழந்தை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 20 பேரை வச்சு ஒரு அருமையான சூப்பர் ஸ்பெஷல் பேட்ச், டிராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்றோம் போடுறோம். உங்க குழந்தை அந்த 20ல இருந்தனா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டின்னு பாத்தீங்களா, சீட்டு வாங்கல கவர்மெண்ட் கோட்டானா உங்களுடைய ஃபீஸ் வந்து என்ன பண்றோம், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம், கேரண்டி. இதில் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று அட்வான்டேஜ், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும், ரீஃபண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம், அதுவும் சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி. 8695186953 கால் பண்ணுங்க.